பெண்கள் 21 வயதிற்கு முன்பு திருமணம் செய்வதற்கு பெற்றோர் சம்மதம் அவசியம் என்ற சட்டம் கொண்டுவரப்படும் என பாமக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் சென்னையில் வெளியிட்டனர். இதில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்து அனைத்து சாதியினருக்கும் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குவது மற்றும் வரி வருவாயில் தமிழ்நாட்டிற்கான பங்கை அதிகரித்தல் உள்ளிட்டவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பெண்கள் 21 வயதுக்கு முன்பு திருமணம் செய்வதற்கு பெற்றோர் சம்மதம் தேவை என கூறியுள்ள பாமக இது தொடர்பாக சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவித்தல், நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற நடவடிக்கை, கல்விக் கடன் ரத்து, அனைவருக்கும் இலவச மருத்துவம் உள்ளிட்டவையும் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் தனது தேர்தல் அறிக்கையில் பாமக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் செய்கிறது தவறு இல்லை. சிங்கப்பூர்ல அந்த நிலைப்பாடு தான் இருக்கு. சில நாடு, பிரேசில் நாட்டில் இருக்கு அப்படி நிலைப்பாடு. என்னன்னா 21 வயதிற்கு முன்பு